Hi team. என்னோட நேம் ஆரோக்கியா ரெமிட். EHC 21st பேட்சோட ஸ்டூடெண்ட். இன்னைக்கு வந்து எக்ஸ்போர்ட் கிளாஸோட ஓவரால் ஃபீட்பேக் பத்தி பேச போறேன். ஜென்ரலாவே நம்ம வந்து காலேஜ் நம்ம வந்து ஸ்கூலிங் அண்ட் காலேஜ் எல்லாமே லைஃப்ல கிராஸ் பண்ணி வந்திருப்போம். இல்லாட்டி இதை கிராஸ் பண்ணி வரலன்னா கூட வேற ஒரு இன்ஸ்டியூட்ல இல்லாட்டி நமக்கு ஒரு கோர்ஸ் மாதிரி எடுத்து பண்ணி ஒரு பிரைவேட் இன்ஸ்டியூட்ல அப்படி ஏதாவது படிச்சு கண்டிப்பா கிராஸ் பண்ணி வந்திருப்போம். நம்ம அடுத்த கெரியருக்காக ஓடுறதுக்காக படிச்சிருப்போம். ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் போய் படிச்சிருப்போம் வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இன்ஸ்டியூட்டையும் இஹெச்சியோட கம்பேர் பண்ணும்போது ஒரு ஜஸ்ட் ஃபியூ திங்ஸ் நான் திங்க் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ டிஃபரன்ஸ் தெரியுது. அதை கொஞ்சம் டிஃபரன்சஸ் நான் ஷேர் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அங்க இருந்து நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ ஜென்ரலா ஒரு இன்ஸ்டியூட்ல வெளியே படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு எவ்வளவு நாலேஜ் நம்ம எடுத்துட்டு நம்ம வருவோம், ஒரு எவ்வளவு இன்புட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரண்டியே கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு காலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் நான் காலேஜ் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 4 years காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிறோம். இப்போ ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து சில ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சிருப்பாங்க, 4 years படிச்சிருப்பாங்க. ஆனா அந்த 4 yearsல லைஃப்கான இல்ல ஒரு கெரியருக்கான இன்புட் நாலேஜ் அவங்க கெயின் பண்ணிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. எல்லாமே இருக்கும், சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், வேரியஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அவ்வளோ ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, பிராக்டிக்கல் தியரி அது இதுன்னு எக்கச்சக்கமா இருக்கும். ஆனா அந்த 4 years முடிச்சுட்டு வெளியே வரும்போது எல்லாருமே பிளாங்க் அவுட் ஆகிதான் இருப்பாங்க. அடுத்த லைஃப்ல என்ன பண்ணணும், அடுத்து நம்ம எதுக்கு போகணும். நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து குரூப் எடுத்துட்டு வேற ஃபீல்ட்ல போயிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதுக்கான ஒரு ப்ராப்பர் அலைன்மெண்ட் இல்ல. அங்க உள்ளேயே நமக்கு வந்து ஒரு கெரியருக்கான ஒரு கைடன்ஸ் இல்லவே இல்லை. நிறைய இன்ஸ்டியூட்ல இல்லவே இல்லை. அவங்க கிளாஸ் நடத்துறாங்க, ஃபீஸ் வாங்குறாங்க, டீச் பண்றாங்க. அது அடுத்தவங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா, அது லைவா நம்ம வந்து பிராக்டிக்கல் லைஃப்ல எப்படி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், எப்படி அதை எடுத்துட்டு போய் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எதுவுமே டீடைல்டா சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய டிராபேக். இப்போ படிச்சுட்டு இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்து படிச்சவங்க எல்லாமே ஒரு ஐடி ஃபீல்டுக்குள்ள தாராளமா வரலாம். அவங்க நாலேஜ் இருந்ததுன்னா, இப்போ அந்த காலேஜ்ல இல்ல இன்ஸ்டியூட்ல நாலேஜ் கிடைச்சிருந்ததுன்னா அவங்க கண்டிப்பா ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் ஆகி வேற லெவல்ல இப்போ ஆயிருப்பாங்க. ஆனா அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடக்குது. நிறைய பேர் நான் ஐடிக்குள்ள போறது, அதுக்கப்புறம் வேற ஃபீல்ட்ல ஜம்ப் பண்றது, சின்ன சின்ன லோக்கல் அந்த பிபிஓ அந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு போறது, அந்த மாதிரி தான் போகுது. இப்போ அதெல்லாம் ஒரு சைட்ல இருக்கட்டும். இந்த மாதிரி இன்ஸ்டியூட்ஸ் ஒரு பக்கம் நான் இப்போ இஹெச்சிக்குள்ள வந்து 6 months கிட்ட ஆயிடுச்சு. இங்க வந்துட்டு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நான் என்ன பார்த்தேன்னா, அந்த சப்ஜெக்ட்ஸ் அந்த டாபிக்ஸே ஒரு ப்ராப்பரான ஒரு அலைன்மெண்ட், ஒரு ஸ்ட்ரக்சர்டா போட்டிருக்காரு சார். ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக், ஃபர்ஸ்ட் கிளாஸ் நல்லா ஞாபகம் இருக்கு. எல்லாருக்குமே அவ்வளவு ஆர்வம், அது என்ன டாபிக் ஆரம்பிக்கும், எப்படி ஸ்டார்ட் ஆகும் கிளாஸ் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோட தான் எல்லாருமே உட்கார்ந்துருந்தோம். கிளாஸும் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு மிடில் ஆஃப் தி கிளாஸ் இல்லாட்டி எண்ட் ஆஃப் தி கிளாஸ்ல எல்லாம் நிறைய பேருக்கு வந்து அடுத்தடுத்த என்ன டாபிக்ஸ் வரும்னு கேட்கணும்னு ரொம்ப ஆர்வம். நிறைய பேர் கேட்டாங்க. ஆனா சார் வந்து அதை ரிவீல் பண்ணவே இல்லை. ஒரு டாபிக்குமே இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும். அந்த பெர் டே வந்து அந்த டாபிக் வந்து அடுத்த டேக்கு அஃபெக்ட் ஆகாது, லிங்க் இருக்காது. அதனால ரிவீல் பண்ணல சார். வந்து ஒன்னொன்னா நீங்க போகும்போதே உங்களுக்கு அது ரிவீல் ஆகும், உங்களுக்கு அப்படியே நீங்க தெரிஞ்சுப்பீங்கன்னு சொன்னாரு. அந்த சஸ்பென்ஸோட தான் ஒரு நாளுமே போச்சு. ஒரு டாபிக்குமே இண்டிவிஜுவலா தான் தெரிஞ்சது எங்களுக்கு. அந்தந்த டே கிராஸ் பண்ணும் போது இண்டிவிஜுவலா தெரிஞ்ச டாபிக் எல்லாமே ஒரு ஃபைனல் டே கிட்ட வரும்போது அது எல்லாமே அக்குமுலேட் பண்ணி பார்த்தா அவ்வளோ இன்டர் கனெக்டடா இருக்கு. இப்போ அந்த எந்த டாபிக் ஃபர்ஸ்ட்ல வைக்கணும், எந்த டாபிக் செகண்ட்ல இருக்கணும், அடுத்து எந்த டாபிக் வரணும், இதுவுமே ஒரு எக்ஸ்போர்ட்கான ஒரு ஆர்டரே கொடுத்தது. அந்த ஒரு ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா பண்ணி அவர் வச்சிருக்கிறதுனால அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்போ பின்னாடி எடுத்ததை பாக்குறோம், ஒரு கோ த்ரூ பண்றோம்னா அந்த ப்ராசஸே அலைன்டா இருக்கு. அப்போ நம்ம வந்து எங்கேயுமே ஸ்டக் ஆகி நிக்கணும்னு அவசியமே இல்லை. அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ்னுமே ரொம்ப ப்ராப்பரா டீடைல்டாவே இருக்கு, சஃபிஷியன்டாவே இருக்கு. அந்த இதுல அந்த ஒரு பார்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் விஷயம் வந்துட்டு இன்புட்ஸ் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது போதும்னு சொல்ற அளவு திகட்ட வந்துகிட்டே இருக்கு. நான் ஃப்ரெஷர் தான், எனக்கு நிறைய நாலேஜ் தெரியாது. மேபி எனக்கு அதனால அப்படி ஃபீல் ஆச்சா இல்ல மத்தவங்களுக்கும் சேமா ஃபீல் ஆச்சான்னு எனக்கு தெரியல. ஓகே, நமக்கானது கிடைச்சிருச்சு, நமக்கான இன்புட் கிடைச்சிருச்சுன்னு நினைப்போம். நம்ம ஃபேஸ்ல எல்லாம் ஸ்மைல் வந்துரும், டீம்லயுமே நிறைய பேர் ஸ்மைல் வந்துரும் அவர் சொல்ல இன்புட் சொல்ல. ஆனா அவர் வந்துட்டு அடுத்தது சஸ்பென்ஸ் வைப்பாரு. இல்ல இது மட்டும் இல்ல, இது பத்தாது, இன்னும் இருக்குன்னு. அது எண்ட் ஆஃப் த டே இப்போ ஐ ஓப்பனிங் கிளாஸும் முடிஞ்சிருச்சு.
இல்ல இன்னும் ஒரு பர்சன்ட் பெண்டிங் இருக்குன்னு சொன்னாரு. இன்னும் ஐ ஓப்பனிங்கே கிட்டத்தட்ட 99% முடிஞ்ச பிறகுமே இன்னும் இருக்குன்னு சொல்லி எங்களை காக்க வச்சிருக்காரு. அதுதான் ஒரு பெரிய ஹைலைட். இப்போ ஓவராலா இப்போ இங்க இஎக்ஸ்ல படிச்சுட்டு போற ஸ்டூடெண்ட் வந்து கண்டிப்பா வந்துட்டு வெளியே சக்சீட் ஆயிடலாம். ஒரு கெரியர் நோக்கி தான் இங்க வரும். ஒரு பிசினஸ்க்காக ஒரு 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 இன்ட்ரெஸ்ட்ல ஒரு பேஷன்ல தான் நோக்கி இங்க வரும். அது வந்து 100% அன்டவுட்ஃபுல்லி வந்து நம்ம அதை அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு 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 தாட் அது எங்களுக்குள்ளேயே வந்துருது. நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணனால அந்த தைரியமும் சரி, அந்த கேரண்டீட் அந்த தாட்டும் வந்துருது எங்களுக்கு சேர்ந்து. அதுவும் இல்லாம இன்னொரு பெரிய விஷயம் என்ன நான் இங்க பார்த்தேன்னா, ஒரு ஒன் மேன் ஆர்மியா எக்ஸ்போர்ட் பிசினஸ் எப்படி லீட் பண்ணி சக்சீட் பண்ணலாம்னு புரிஞ்சுக்கிட்டோம் இங்க உட்கார்ந்தனால. ஏன்னா ஜென்ரலாவே ஒரு பிசினஸ்ன்னு நம்ம வந்து திங்க் பண்ணாலும் சரி, ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் சரி, நம்மள அறியாமலே நம்மள வந்து யாராவது கூட வருவாங்களா, யாராவது சேர்ந்து பண்ணலாமா, ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா, இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாமா, கூட சேர்ந்து ஓடுறதுக்கு யாரையாவது நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். கூட சேர்ந்து ஓடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கணும். ஏன்னா நம்ம ஜென்ரலாவே ஒரு வெளியே ஒரு இடத்துக்கு போறோம்னா நிறைய பேர் வந்து இண்டிவிஜுவலா தனியா டிராவல் பண்ண மாட்டாங்க, தனியா போக மாட்டாங்க, தனியா ஒரு இடத்துக்கு ஷாப்பிங்க்கும் சரி போக மாட்டாங்க. நிறைய பேர் மெஜாரிட்டி இப்படி இருப்பாங்க. சில பேர் வந்து தனியா போறதுதான் சில பேருக்கு பிடிக்கும், அது வேற கேட்டகரி. ஆனா மெஜாரிட்டி கேட்டகரி தனியா போக மாட்டாங்க. அப்படி இருக்கிற கேட்டகரி ஆட்கள் தான் சேர்க்கறதுக்கு ஆசைப்படுவாங்க. நம்ம யாராவது சேர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால இருப்பாங்க. அந்த ஐடியாவே அவர் உடைச்சிட்டாரு சார். ஆக்சுவலி எனக்கு ஒன் மேன் ஆர்மியா நீ பண்ணலாம், தனி மனிதனா இல்ல தனி மனுஷியா நீ பண்ணலாம், சக்சீட் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணிட்ட. அது வந்து ஒரு கிளாஸ்லயுமே கொஞ்சம் கொஞ்சம் அது புரியும். ஆனா ஃபைனலா இப்ப முடிச்சு வெளியே வர ஸ்டேஜ்ல எங்களுக்கு அது ரொம்பவே எனக்கு மைண்ட்ல அப்படியே ஸ்ட்ரைக் ஆன மாதிரி தெரிஞ்சிருச்சு. நம்ம மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அந்த ஒரு விஷயம் எனக்கு அது ரொம்ப தேவையான விஷயம் கூட. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்கும், யாரையாவது சேர்த்துக்கலாம். அது எல்லாமே இஎக்ஸில எனக்கு டோட்டலாவே உடஞ்சிருச்சு. நான் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் கொடுத்தது இஎக்ஸி. அதுக்கு வந்து ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கு. ஆக்சுவலி அந்த தாட் வரதே பெரிய விஷயம். அதனால அது ஒரு மெயின் விஷயம். அடுத்து வந்து ஒரு விஷயம் தெரியுது இல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா எப்படி அதை ப்ரொசீட் பண்ணணும், தெரியலன்னா அதை எப்படி ப்ரொசீட் பண்ணணும் அப்படின்னு. இப்போ இந்த பிசினஸ்ல இப்போ ஒரு நம்ம எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இறங்கி ஓடுறோம் அப்படின்னா தெரிஞ்ச விஷயத்துக்குலாம் எப்படி ஓடுவோம் அப்படின்னு சார் வந்து ஒரு ஐடியாவே கொடுத்துட்டாரு. தெரியாத விஷயத்துக்கும் எப்படி ஓடணும்ன்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால இங்க வந்துட்டு ஸ்டக்காய் நிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷனே கிடையாது எங்களுக்கு. நாங்க ஒரு தண்ணி எப்படி ஒரு வாட்டர் ஃபால்ல ஃப்ளோ ஆயிட்டே இருக்குமோ அதே மாதிரி இங்க படிச்சுட்டு போறவங்க எல்லாருமே அப்படி ஓடிட்டே தான் இருக்கலாம். அழகா எந்த ஒரு தேக்கமும் இல்லாம எந்த ஒரு இதுலயும் மாட்டிக்காம மனசு மட்டும் வைக்கணும். அது மட்டும் புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம மனசு வைக்கணும். ஏன்னா நாலேஜ் கெயின் பண்ணிட்டோம். 100% இல்ல 100%க்கு மேலேயே 200% கெயின் பண்ணிட்டோம். அதனால நம்ம மனசு வச்சா நம்ம வந்துட்டு எந்த இதுலயுமே நிக்காம ஓடிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ரெண்டு இடத்துக்குமே இப்போ ஒரு வர்ஸ்ட் கேஸ் எப்படி ப்ரொசீட் பண்ணணும், ஒரு பெஸ்ட் கேஸையுமே சொதப்பாம எப்படி ப்ரொசீட் பண்ணணும். ஏன்னா ஒரு பெஸ்ட் கேஸ் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப வந்து நம்மள அறியாமலே அந்த ஒரு ஹாப்பினஸ்ல கூட தப்பு பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அதையுமே எப்படி டீல் பண்ணிக்கலாம், எல்லா டைம்லயுமே ஒரே மாதிரி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தது எனக்கு அது ரொம்ப அந்த விஷயம் இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. ஏன்னா ஹாப்பினஸுமே சேம் நோ ரியாக்ஷன், சோகம் வந்தாலும் நோ ரியாக்ஷன்ன்ற மாதிரி ஒரு கான்செப்ட். அது நல்லா இருந்துச்சு ரொம்பவே. லைஃப்க்குமே அது நிறைய பேருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த விஷயம். அப்புறம் வந்துட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பிசினஸ்னு யோசிக்கும் போது ஒரு மைண்ட் மேப் இப்போ ஒரு கண்ண மூடி நம்ம இமேஜின் பண்றோம் அப்படின்னா ஒரு டோட்டலா அது எங்கெங்க இன்டெகிரேட் ஆயிருக்கு, அடுத்தடுத்து என்ன ஸ்டெப், அடுத்தடுத்து எப்படி போகணும் அப்படி இல்ல அந்த டைரக்ஷன் ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஒரு அவுட்லைன் மாதிரி கொடுத்துட்டாங்க. அது எல்லாமே இப்போ அடுத்து ப்ரொசீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அந்த விஷயம் நல்லா பிடிச்சிருந்தது. அந்த ஐ ஓப்பனிங் கிளாஸ் நெக்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா, அந்த ஐ ஓப்பனிங் கிளாஸ்ல வந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆர்வமா இருந்தோம். அதோட ட்ரிக்ஸ் டாக்டிக்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆக்சுவலி அது சொல்றது கூட எனக்கு வேர்ட்ஸ் இல்ல. ஏன்னா அந்த விஷயம்லாம் தெரியாமலே ஆக்சுவலி ஓடிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தனால, ஆனா அவர் சொல்லும் போதெல்லாம் இவ்வளவு விஷயம் இருக்கா, இவ்வளவு விஷயம் இருந்ததுன்னா நம்ம வந்து
அந்த ஒரு சின்ன நெருடல் கூட வராது, எந்த சுச்சுவேஷன்லயுமே சின்ன நெருடல் வராது, எங்கேயுமே தேங்கி நிக்க மாட்டோம். ஆக்சுவலி உமன்ஸ்க்கு வந்து சார் அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க வீட்ல இருந்தபடியே எல்லாமே பண்ணலாம், வீட்ல இருந்தபடியே எல்லாமே பண்ணலாம்னு ஒரு வார்த்தை அடிக்கடி ஃப்ரீ செஷன்லயும் சொல்லியிருக்காரு, நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. அது அப்போ வந்து அது கரெக்டா எனக்கு அது புரியல. அந்த டைம்ல கொஞ்சம் கொஞ்சம் விஷயம் எனக்கு கிடைச்சது நடுவுல, ஆனா ஃபைனலா புரியல. அந்த ஐ ஓப்பனிங் கிளாஸ்ல தான் அவர் அந்த அதுல வச்சிருக்க கான்செப்ட், அதுல வச்சிருக்க டாபிக்ஸ் எல்லாமே தான் அது கிளியர் பண்ணுது. அதுக்கு விமன் மட்டும் இல்ல, ஒரு மென்னா இருக்கட்டும், வீட்டுல இருந்தபடி எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிளியரா அப்படியே கண்ணுக்குள்ளேயே காமிச்சிட்டாரு. அவரு எல்லாமே காமிச்சிட்டாரு. அந்த ஒரு கிளாஸ்னா ரொம்ப எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கண்டிப்பா எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா அது யாருக்குமே தெரியாத விஷயம். டீம்ல 1-2 பேருக்கு தான் அது ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்க, அவங்க ஆல்ரெடி ட்ரை பண்ணிருக்காங்க போல. ஆனா மத்த யாருக்குமே அந்த விஷயம் தெரியாது. அப்படி இருக்கிற விஷயம் ஒரு அதை போட்டு உடைக்கும் போது எல்லாருக்குமே ஒரு 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 சந்தோஷம். அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா இப்போ ஒரு விமனா வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், நிறைய விஷயம் இருக்கும். அதுவும் இல்லாம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கோ இல்லையோ, வெளியே இருக்கோ இல்லையோ, எங்கக்குள்ளேயே இருக்கும். ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருக்கும், வெளியே பேச மாட்டோம், அவ்வளோ ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா வெளி மனுஷங்களும் ஜென்ரலா நிறைய பேர் பாத்திருக்க மாட்டாங்க. அந்த ஸ்கூல், காலேஜ், அதுக்கப்புறம் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதுவும் அந்த கொரோனா டைம்ல இருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆயிடுச்சு. 4 செவத்துக்குள்ளேயே உட்கார்ந்து இந்த 3 வருஷம் அதை உட்கார்ந்தனால அது அப்படியே ஒரு ஹேபிட் ஆயிடுது. ஜென்ரலா மனுஷங்க கூட யாருமே மிங்கிள் ஆக மாட்டேங்கிறோம், அது ஜென்ரலாவே ஆயிடுச்சு. அப்படி அதெல்லாமே அதுக்கான ஒரு பாசிட்டிவ் திங் தான் அது. ஆனா இது வந்து அப்படி 4 செவத்துக்குள்ளே இருந்து பண்ற வேலை கிடையாது இது. ஆனா வந்துட்டு நமக்கு அந்த மோட்டிவேஷன் கொடுக்கும். ஓகே, இந்த விஷயம் பண்ணிட்டோம், இந்த விஷயம் பண்ணிட்டோம், அடுத்து இதுதான் சொல்லிட்டு ஒரு ஈஸி ஃப்ளோ மாதிரி, ஒரு ஈஸியான விஷயம் இருக்கு. ஆனா அதுவுமே எப்போ வந்து அது ஈஸியா இருக்கும்னா நம்ம மனசு வைக்கணும், நம்ம உட்கார்ந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாக்குறதுலயும் இருக்கட்டும், டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஏன்னா இப்ப ஜென்ரலாவே நிறைய பேர் டைம் இல்லைன்னு தான் சொல்லுவோம் ஜென்ரலாவே. அந்த டைம் இல்லைன்னு இந்த இதுக்குள்ள வரணும் அப்படின்னா, டைம் இல்லைன்னு அந்த வார்த்தையை நம்ம டிக்ஷனரில இருந்து முதல்ல தூக்கிடணும்னு சார் அடிக்கடி சொல்லுவாரு. அது ரொம்ப உண்மைதான். டைம் மட்டும்தான் வேணும். ஒண்ணு டைம் வைக்கணும், இல்லாட்டி அமௌண்ட் வைக்கணும். நம்மளால எது வைக்க முடியுமோ அதை நீங்க வச்சிருங்கன்னு சொல்லுவாரு. அது ரொம்ப கரெக்டான வேர்ட்ஸ். ஏன்னா சில பேரால அமௌண்ட் வைக்க முடியாது, அது ரொம்ப உண்மை. சில பேர்கிட்ட டைம் இருக்கும், ஆனா அது நிறைய வந்து வீணா அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கும். அந்த டைம் எல்லாம் நீங்க சேர்த்து வச்சு இதுக்குள்ள போட்டீங்கன்னா வேற லெவல்ல அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரூவ் பண்ணிட்டாங்க இந்த கிளாஸ்ல ஆக்சுவலி. அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, எக்ஸ்போர்ட் பிசினஸ் வந்து ஒரு நம்மள வந்து லைவ்லியா வச்சிருக்கோம், நம்மள வந்து நாலேஜபிளா, நம்மள வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கு அது புரிஞ்சுக்கிடுச்சு ஆக்சுவலி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து என்னோட இன்ட்ரெஸ்ட்னால இங்க வரல, நானு எங்க அப்பாவோட ஆசை எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ஒரு ஆசையில தான் நான் உள்ள வந்தேன். ஆனா இந்த எக்ஸ்போர்ட் இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு. ஏன்னா ஜென்ரலா ஒரு நான் ஐடி இல்ல வேற ஏதோ ஒரு ஜாப் பண்றோம் அப்படின்னா பண்ண விஷயத்தையே பண்ணிட்டு இருப்போம், நம்ம நாலேஜும் வளராது, நம்ம மட்டும் தான் வளர்ந்துட்டு இருப்போம், ஏஜும் வளர்ந்துட்டு இருப்போம், நாலேஜ் வளராது, நம்ம மைண்ட் வந்து பொது நாலேஜும் இருக்காது. ஏதாவது இப்போ எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனா தெரிஞ்சுக்கிற விஷயம் கரெக்டா தெரிஞ்சிருக்கணும், அது அப்படிதானே. ஆனா ஒரு நான் ஐடி ஃபீல்ட்ல இல்ல ஒரு பிபிஓல உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னு, ஒரு ஜாப் பண்றோம் அப்படின்னா பண்ணதே பண்ணிட்டு இருப்போம், ரிப்பீட்டடா பண்ணிட்டு இருப்போம், நம்ம மூலையும் மங்கி போயிடும். அந்த மாதிரிதான் இருக்கும் ஜென்ரலாவே. அப்படிதான் ஆச்சு எனக்கு. நான் ஒரு 2 இயர்ஸ் நான் ஒர்க் பண்ணிருக்கேன். இப்போ ஐடிக்குள்ள ஜம்ப் பண்ண பிறகு புது இஷ்யூஸ் வருது, புது விஷயம் நம்ம டீல் பண்றோம். அப்போ வந்து நம்மளோட பிரெயின் வந்து எப்பவுமே ஆக்டிவேட் ஆகிதான் இருக்கும். நம்ம வந்து அடுத்தடுத்து எப்படி ஒரு பிளான் பண்றது, நம்ம இப்போ ஒரு 10 பேர் இல்ல 2 பேரை கைட் பண்றோம், நம்ம கிட்ட டவுட்ஸ் கேட்க வராங்கன்னா அதுவே கொஞ்சம் நமக்கு ஒரு ஃபீல் குட்டா தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ எக்ஸ்போர்ட் பிசினஸுமே இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. இது நம்ம ஒரு நடைமுறையில இறங்கி அதை செயல்படும் போது ஒரு கம்யூனிகேட் பண்றது விஷயமா, கம்யூனிகேட் பண்ற டைம்லயும் சரி, ஒரு மனுஷங்க கிட்ட பேசுறதா இருக்கட்டும். இப்ப எங்க அப்பா ஒரு கொஸ்டின் கேட்டாலும் சரி, எங்க அப்பா கிட்ட நான் பேசுறதுக்குமே எனக்கு அவ்வளவு கான்பிடென்ட் இருக்கு. ஏன்னா மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கு. இந்த இவ்வளவு 6 மாசம் வந்து நம்ம லேர்ன் பண்ணிருக்க விஷயம் எல்லாமே அவ்வளவு ஆக்குபைடா இருக்கு. இப்போ அதை வந்து வெளியே கொட்டணும், இப்போ நான் இறங்கி ஓடணும் எக்ஸ்போர்ட்ல, அது மட்டும் தான் பெண்டிங். அதனால இந்த ஒரு எக்ஸ்போர்ட் வந்துட்டு நிஜமாவே நம்மள வந்து ஒரு புதுப்பிச்சுட்டே இருக்கும், நம்மள நிறைய விஷயம் கத்து கொடுத்துட்டே இருக்கும். நிறைய ஆட்களை பார்ப்போம், நிறைய இதை ஃபேஸ் பண்ணி வரணும், நிறைய ஹடல்ஸ் தாண்டி போகணும். அதெல்லாமே ஒரு 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 உயிரோட்டம் கொடுத்துட்டே இருக்கும் நம்ம லைஃப் லாங். ஒரு லைஃப்க்கான ஒரு நல்ல ஒரு பிசினஸ் அப்படின்ற மாதிரி நான் ரியலைஸ் பண்ணேன் ஆக்சுவலி. ஏன்னா கிளாஸ் போக போக எனக்கு அது அந்த ஃபீல் வந்துச்சு.
அதுக்கப்புறம் வந்து ஆக்சுவலி என்ன ஒரு விஷயம் சொல்லணும் கண்டிப்பா, இது வந்து ஆக்சுவலி இமேஜினரியா எனக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி நான் வந்து சக்சீட் ஆயிட்டேன்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு மைண்ட் அளவுல. ஏன்னா கிளாஸ் அட்டன் பண்ணதே வச்சுட்டு எனக்கு வந்து இமேஜினரியா, ஏன்னா கிளாஸ்மே அப்படிதான் இருக்கு, ஒரு ஒரு எக்ஸ்போர்ட் டூர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டாப் டு எண்ட் நம்ம பார்த்தோம்னாலுமே ஒரு எக்ஸ்போர்ட் டூர் மாதிரி தான் இருக்கும். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எங்க முடிக்கணும், முடிச்சு எங்க போய் மானியம் வாங்கணும், முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். அதனால ஒரு எக்ஸ்போர்ட் டூர் இருக்கிறனா மைண்டுக்குள்ள அந்த டூர் ஓடிட்டே தானே இருக்கும். அந்த டூர் வச்சு இமேஜின் பண்ணும் போதே நமக்கு வந்துட்டு ஒரு சக்சஸ் ரேஷியோ பாத்துட்டோம். இப்போ ஒரு மனசாரையும் சரி மைண்டாலையும் பாத்துட்டோம். ஆனா ரியல் டைம்ல இறங்கி அதை பார்த்தே ஆயிடணும் அப்படின்னு ஒரு வெறி வருது. அதை பார்த்து அடுத்து நம்ம வந்து ஒரு சக்சஸ் ஸ்டோரி கொடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா நம்ம ஸ்டோரினாலையும் சரி, இல்ல நம்ம சொல்ற கன்வே பண்ற திங்ஸ்னாலையும் மத்தவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மத்தவங்களுக்கு அது ஹிட் ஆகும், மத்தவங்களுக்கு அது புரியும். அப்படின்னா அந்த விஷயத்துல நான் ஒரு பார்ட்டா இருக்கணும்னு ரொம்ப விருப்பப்படுறேன். அதனால இறங்கி ஓடுறதுக்காக தான் நான் மட்டும் எல்லாரும் அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்துட்டு ஃபைனலா வந்து அப்பாவோட கனவு எல்லாமே, அப்பாவோட கனவை இஎச்சி மூலியமா இருக்கட்டும், இல்லாட்டி நான் இங்க வந்து ஜாயின் பண்ணி இப்ப படிச்ச மூலியமா இருக்கட்டும், நிறைவேற்றிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்கு. கூடிய சீக்கிரம் நிறைவேற்றிட்டு கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுவேன் சார். தேங்க்யூ.